கிடைக்கும், வெட்டுனா வெள்ளி கிடைக்கும், அடிச்சா அலுமினியம் கிடைக்கும். படிக்கலைன்னா எதுவுமே கிடைக்காதுங்க. படிப்பு தாங்க எல்லாத்துக்கும் முக்கியமானதா இருக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு ஆழ்கடல்ல பயணிக்கிற கப்பலை போலங்க. அந்த கப்பல் நடுக்கடல்ல தத்தளித்து தடுமாறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்னைக்கும் ஒளிவர கலங்கரை விளக்கமா இருக்குதுங்க கல்வி. எங்க கலங்கரை விளக்கம் என்னைக்காவது ஓஞ்சிருக்கா? அது போல எங்க கல்வியும் என்னைக்கும் ஓயாது. வருங்கால சந்ததியினருக்கு அறிவை அள்ளி அள்ளி தந்துட்டே தாங்க இருக்கும். கல்வியை தவிர வேற என்னங்க மேடம் வாழ்க்கையை உயர்த்த போகுது? இந்த உறவினர்களா? இந்த உறவினர்களை பத்தி சொல்றேன், நல்லா கேளுங்க மேடம். ஒருத்தன் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை துண்ட தோல் மேல போட்டு நல்லா கம்பீரமா நடந்து வரான். ஆளு பார்க்க அம்சமா தான் இருக்கான். ஒரு 4 எட்டு எடுத்து வைக்கிறான். ஒருத்தரை பார்த்து, டே மாப்ள, என் மச்சான் எம்எல்ஏ வைட்டாண்டே, நான் தாண்டா தேர்தல் முழுக்க அப்பப்பப்பப்பப்பப்பா அந்த கொடுமையை ஏன்டா கேட்குற? ஒலன்னு உழைச்சு அவனை எம்எல்ஏ வாக்கி விட்டேன்டாம்பா. ஆளு பார்க்க அரடின் சைஸ்ல தான் இருப்பா. தன்னாலவே உயர முடியல, இதுல அடுத்தவனை வேற உயர்த்தி விட்டானாமா. இந்த கொடுமையாச்சும் பரவாயில்லைங்க மேடம். இன்னி ஒரு 4 எட்டு எடுத்து வைப்பான். ஒரு டீ கடையை பார்த்து, டே டீ கடைக்கு கட்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? சொல்றா, நான் பாட்டு ஏற்பாடு பண்ணி தரேன்டாம்பா. அவன் மனசுக்குள்ளேயே முணங்குவான். டீ கடை பாக்கிய கொடுக்கறக்கே நீ வக்கில்ல, இவரு டீ கடையை வேற கட்டி தர போறாராமா. இப்படி ஊருக்குள்ள வெட்டித்தனமா பீலா விட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறவங்க தான் மேடம் அவங்க உறவினர்கள். இப்படி வாழ்க்கையில நிலை இல்லாம இருக்கிறவங்க எப்படி மேடம் வாழ்க்கையை உயர்த்த போறாங்க? பணம் இருக்க போகும்போது பரதேசியா பாப்பாங்க, பணம் இல்லைன்னா நம்ம கூட பாத்ரூமுக்கே வருவாங்க. இப்படி இருக்கிறவங்க என்னைக்கு மேடம் வாழ்க்கையை உயர்த்த போறாங்க? இந்த பணமா? இந்த பணத்தை பத்தி சொன்னா எங்க பேரண்ட்ஸை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும் மேடம். அடிச்சது மணி, முடிஞ்சது பனி, தொலைஞ்சது சனின்னு சொல்லி அவசரமா ஓடிட்டு இருக்கிற உலகத்துல இவங்களும் அவசரமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்களால பார்க்க முடியல, இனி எப்படி எங்களை பார்க்க போறாங்க? வெளிநாட்டுல 2-3 பேரண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பேரண்ட்ஸை வச்சுட்டு நாங்க படுற பாடு இருக்கேன். ஐயோ, அந்த கொடுமையை எப்படி மேடம் சொல்றது? இந்த பணம்னு சுத்துறவங்க எல்லாம் கடைசியில பைத்தியமா போவாங்க. உறவுன்னு சொல்றவங்க எல்லாம் உருகிட்டு போவாங்க மேடம். கல்விதான் மேடம் என்னைக்கும் நிலையான மாற்றத்தை ஏற்படுத்துது. பட்டிமன்றம்னாலே நம்மள ஒருத்தரை பத்தி நம்மளால சொல்லாம இருக்க முடியாது. தெரிஞ்சிருக்கும் யாரை பத்தி சொல்ல போறேன்ட்டு. நம்ம பாப்பையா சாரை பத்தி தான். அவர் சின்ன வயசுல பள்ளி பருவத்தில் தன் தந்தையை இழந்துட்டாரு. தாயோட ஆதரவுல தான் குடும்பம் போயிட்டு இருக்கு. சின்ன வயசுல நிறைய பேச்சு போட்டிகளுக்கு போவாராமா. போகும்போது அவருக்கு முதல் பரிசு தான் வாங்குவாரு. பரிசா அவருக்கு புத்தகங்களை கொடுப்பாங்களா. வீட்டுக்கு வந்து அம்மாட்ட ஆசையா காட்ட போகும்போது அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்களாமா. உனக்கு புத்தகத்தை கொடுத்ததுக்கு பதிலாக ஒரு சட்டையை கொடுத்துருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேனேடா, ஏன்னா நீ வெறும் மேலோட போயிட்டு வரையடா தினமுன்ட்டு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேங்க, அன்னைக்கு அவர் படிச்ச புத்தகம் தாங்க இன்னைக்கு அவருக்கு சட்டையா நெய்யப்பட்டிருக்குது. இப்படி மிகப்பெரிய பிரபலங்களை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துது எங்க கல்வியா மட்டும்தாங்க இருக்க முடியும். அமெரிக்கான்னு சொன்னாலே உன்னை மறுக்க முடியாது. கருப்பு இனத்தை சேர்ந்தவங்க. ஒரு காலத்துல அமெரிக்க வெள்ளையர்கள் வந்து கருப்பு இனத்தை சேர்ந்தவங்களை வெறுத்து ஒதுக்குனாங்க. அப்படி வெறுத்து ஒதுக்குனப்ப கருப்பு இனத்தை சேர்ந்த குழந்தை அமெரிக்கா ரோட்ல விளையாடி பார்த்திருக்கீங்களா? அம்மா மடியில ஆசையா உட்கார்ந்து பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க முடியாது. ஏன்னா அப்படி முடக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த நூற்றாண்டுல கருப்பு இனத்தை சேர்ந்த ஒருத்தர் அமெரிக்க ஜனாதிபதி சீட்ல உட்கார்ந்திருக்காரு. வேற யாரும் இல்லைங்க. சமீபத்துல நம்ம இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்த ஒபாமா தாங்க. அவர் கற்ற கல்வி மட்டும் தாங்க அமெரிக்க ஜனாதிபதி சீட்ல அவரை உட்கார வச்சிருக்கு. அக்கா சொன்னாங்க, கண்ணதாசன் தான் மனைவியை பத்தி அருமையா கவிதை எழுதுனான்ட்டு. அன்னைக்கு கண்ணதாசனுக்கு கிடைச்ச மாதிரி இன்னைக்கு எல்லாத்துக்கும் மனைவி கிடைச்சிட்டாங்களா? சொல்லுங்க மேடம். அப்படிதான் கிடைச்சாங்கன்னா இன்னைக்கு ஆண்மார்கள் எல்லாம் எவ்வளவோ முன்னேறி இருப்பாங்களே மேடம். அப்புறம் அம்மா கிட்ட அறிவை கத்துக்கலாம்னு சொன்னீங்க. இன்னைக்கு அம்மா எல்லாம் எங்க சொல்லி தராங்க? எந்த குழந்தையாவது மடியில தூக்கி வச்சு அடி கண்ணு, அடி பொண்ணு, அடி மணியன்னு சொல்லி பாத்திருக்கீங்களா? அடி சனி பிடிச்சல, அடி ஜலகா போனது, அடி நாசமா போனது, எழுதி அப்படி இப்படின்னு திட்டிதான் பார்த்திருப்பீங்க. இத்தனை கொடுமையும் மீறி ஒருத்த முன்னேறானா அது எங்க கல்வியா மட்டும்தான் மேடம் இருக்க முடியும். அத்தகைய கல்வி தாங்க மேடம் வாழ்க்கையை உயர்த்த போகுதுன்னு நான் சொல்றேன் மேடம். பில் கேட்ஸ் அழகா சொன்னாரு, I am not a university topper but today all university topper my employee சொன்னாரு. எப்படி சொன்னாரு? படிச்சவன் அத்தனை பேரும் 1 லட்ச ரூபாய் சம்பளம் 60,000 ரூபாய் சம்பளம் வேலைக்கு போனதுனால தானே உழைக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல.
எதுக்காக உழைக்கிறாங்க? சேவை செய்யறத நான் வாழ்க்கையில திருப்தியா நினைக்கிறேன். ஆசிரியர் பணி கூட சொல்லுவாங்க, நான் என் மாணவன் ஃபர்ஸ்ட் மார்க்னு சொல்றப்ப சந்தோஷம் அடைகிறேன். 20,000 ரூபாய் சம்பளத்தை 2,000 கொடுத்தா வாங்கிக்குவாங்களா? அது எப்படி வாங்குறது?